கரும்பு கட்டு 150 ரூபாய்க்கு வித்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபாய்க்கு வித்துச்சு. இன்றைக்கு அதே 150 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. விவசாயிகளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்திய நாட்டில் பல்வேறு துறைகள் இருக்குது. அப்படி பல்வேறு துறைகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய துறையில் ரொம்ப மோசமான துறை பார்த்திங்கன்னா விவசாயத்துறை தான். எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தங்கத்தினுடைய ரேட்டு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நெருங்கிருச்சு. ஒரு பவுன் 1 லட்சம், ஒரு பவுன் நெருங்கிருச்சு. இது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15,000 ரூபாய் தான் இருந்துச்சு. அதே போல் ஒரு பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு பேங்க் மேனேஜருடைய சம்பளம் கிட்டத்தட்ட 20,000 25,000 தான் இருந்தது. இன்றைக்கு 45,000-50,000 தொட்டுருச்சு. அது தனியார் பேங்காக இருக்கட்டும், அல்ல கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும். அதே சமயம் ஆசிரியர்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கோங்க. அதே போல் இன்னும் நிறைய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பளத்தை எடுத்துக்கோங்க. 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் டீசல் விலையை பார்த்துக்குங்க, 60 ரூபா வந்துச்சு. இன்றைக்கு 100 ரூபா விற்கிது. கச்சா எண்ணெயுடைய விலை அப்படியே இருந்தாலும் இன்றைக்கு இந்திய நாடுகளில் இவ்வளோ விலைவாசி மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கு விற்றுச்சு. இன்றைக்கு நீங்கள் போய் அந்த பால் கொள்முதல் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதே 35 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. கரும்பு கட்டு 150 ரூபாய்க்கு விற்றுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபாய்க்கு விற்றுச்சு. இன்றைக்கு அதே 150 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. இன்னும் இதை விட ஒரு சமுதாயத்தில் ஒரு அவல நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கொள்முதல் பண்ணி அதை வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த குடோன் கிடையாது. இன்றைக்கி அரிசினுடைய விலை இவ்வளோ கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் விவசாயினுடைய நிலை ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. விவசாயிகளுடைய நிலை பின்னடைவாக தான் இருக்குது. அது மழை தண்ணியில் நனைஞ்சு நெல்லெல்லாம் முளைச்சி அது எந்த யூஸுமே இல்லாத அளவுக்கு போயிடுது. இன்றைக்கு விவசாய பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிடலாம். நிறைய பேர்கள் படித்த நபர்கள் கூட விவசாயத்தை போய் பேரம் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி போட்டு விற்றா கூட கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போகிற நம்ம மக்கள் அந்த கடலை மிட்டாய் எங்கேருந்து வருதுன்னு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 5க்கும் 10க்கும் அந்த காய்கறியை விற்கிற மக்களிடத்தில் போய் பேரம் பேசி வாங்குறாங்க. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்தை பற்றின புரிதல் ஒவ்வொரு குடிமகனுக்குமே இருக்கணும். எந்த மாதிரியான புரிதல் இருக்கணும்னு சொன்னால், விவசாயிகளுக்கு அரசாங்கமே ஒரு விலை நிர்ணயத்தை செய்யணும். விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன்களை கொடுத்து விவசாயிகளை முன்னேற்றி விட வேண்டும். விவசாயிகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு, அவங்களுடைய குழந்தைகளை இலவசமாக கல்வி கற்கிறதுக்கு, அதே போல் இன்னும் பல்வேறு துறைகளில் நம்ம சாதிப்பதாக இருந்தாலும் சரி, இதை அரசாங்கம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விவசாயிகளுக்கென்று தனியாக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி நமக்கு ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம விவசாயிகளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.